ஆனா குறைந்தபட்சம் அந்த மக்களுக்காக மண்ணுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் செஞ்சாரு. அவர் நடிக்கும் போது என்ன செஞ்சாரு? எண்ணற்ற நடிகர்களை சொல்லிட்டே போலாம். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் சொல்ல வேண்டாம். அவங்க நாட்டை ஆண்டாங்க. அதற்கு பின்னாடி அம்மையார் புரட்சி தலைவர் ஜெயலலிதா நாட்டை ஆண்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை ஆண்டாங்க. இது போன்ற எண்ணற்ற தலைவர் நாட்டை ஆண்டாங்க. ஆனா அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையில் இருக்கும் போது தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் களத்தில் நின்று போராடி பின்னர் தான் அவர் அண்ணாவின் வழியில திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து அங்க உள்ள கருத்து வேறுபடுறதுனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்தாரு. அதனால நாட்டை ஆண்டாரு. நடிகர்கள் நாட்டை ஆளக்கூடாது நாங்க எதுவும் சொல்ல வரல. அவங்களும் இந்த மண்ணின் மனிதர்கள் தான். விஜய் மண்ணின் மனிதர் தான். ஆனா நடிப்பு துறையில இருக்கும் போது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒண்ணுமே செய்யல. ஸ்ட்ரைட்டா வருவாரு. நடிப்பு துறையை முடிச்சுட்டு உச்ச நடிகர் 200-300 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கின நடிகர் நடிப்பு துறையில இருக்கும்போது கூட தான் தொண்டர்கள் தான் ரசிகர்களுக்கு ஒரு டிக்கெட் 150 ரூபாய் ஒரு திரையரங்கத்தில் போகுதுன்னா அது 1000, 2000, 5000, 10,000 விற்கக்கூடிய ஒரு தலைவர் ஊழலை பத்தி பேசுறாரு. அவரே வரும்போது ஊழலோட தான் வராரு. ஊழலை பத்தி பேசுறதுக்கு முதல்ல அந்த கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் கட்சியில செங்கோட்டையில பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு ஊழலை பத்தி என்ன பேச முடியுமா? பக்கத்துல தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் உட்கார வச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவரை பக்கத்துல உட்கார வச்சு ஊழலை பத்தி பேச முடியுமா அந்த கட்சி? அவர் எளிமையின் சீக்கிரமா யாரு? ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் பார்த்தீங்களா அந்த கட்சியில? அவர் எளிமையின் சீக்கிரமா என்னடா எளிமையின் சீக்கிரம் சொல்லிட்டு ராஜ்மோகன் சொல்லிட்டு ஒரு செய்தி அந்த கட்சியோட ஒரு மாநில பொறுப்பாளர் அவனை பத்தி நம்ம அவன் சொன்னதை சொல்லிட்டு அவனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அவன் சொல்றான், நாங்கெல்லாம் கூட்டத்துக்கு முடிச்சு இல்ல ரூம்ல தங்கும்போது ஹோட்டல்ல தங்கும்போது இல்ல ஹோட்டல்ல போயிட்டு நாங்க சாப்பிடும் போது நாங்கெல்லாம் சிக்கனு மட்டனு போன்ற அனைத்து விதமான கறிகளையும் நாங்க சாப்பிடுவோம். எளிமையின் சீக்கிரம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் முள்ளங்கி சாம்பாரை தான் சாப்பிடுவாரு. முள்ளங்கி சாம்பார் மட்டும் தான் சாப்பிடுவாரு. அதனால அவர் எளிமையின் சீக்கிரம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றான். ஏன்னா ஒரு முள்ளங்கி சாம்பாரோட நிறுத்திக்கிறீங்க, நீங்க இருக்கிற பணத்துக்கு நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு ஒரு கருத்து சொல்றான். என்னன்னா அவர் சத்துணவு உணவு சாப்பிட்டு வளர்ந்தாராம். அவன் படிச்சது கான்வென்ட் அரசு பள்ளியில தான் சத்துணவு உணவு இருக்கு. சத்துணவு உணவு சாப்பிட்டு வளர்ந்தா நான் சொல்லலாம், நான் அரசு பள்ளியில படிச்சேன். இவன் சொல்றான் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தாராம். அதனால சாம்பார் அவருக்கு பிடித்த உணவு, அதனால நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய எளிமையின் சீக்கிரம்ன்றான். அப்ப தோழர் ஐயா நல்ல கண்ணையா இறந்தாரு. இப்போ எளிமை சீக்கிரம்னா எளிமைனா என்ன? அவர் வகித்த பதவிகள் என்ன? அப்படியேப்பட்ட தலைவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நின்று போராடி ரத்தம் சிந்தி வாங்கிய சுதந்திரம், அதற்கு பின்னால் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள், மக்களுக்காக வாழ்ந்து கொடுக்கப்பட்ட வீட கூட அரசு கொடுக்கப்பட்ட வீட கூட வேண்டாம் சொல்லி அரசு கொடுத்தா 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா அதை எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு 50 லட்சமோ கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு 50 லட்சமும் கொடுத்து இப்போ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பணத்துக்கு கூட ஒரு 5000 ரூபாய் வைத்து இது மக்களுக்காக நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்த அவர் எளிமையின் சீக்கிரமா? ஒரு ஜிம் ட்ரைனரா போய் அந்த ஜிம்ல யாரா மல்டி மில்லியனர், அதை விட பணக்காரன் யாரு வேற எந்த வீட்டு பொண்ணு வரும்? அந்த பொண்ணை மடக்கி நம்ம கல்யாணம் பண்ணி அது ஊடாக நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக போயிட்டு லாட்டரி மாற்றின்ற ஒருத்தரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனான இவன் எளிமையின் சீக்கிரமா முள்ளங்கி சாம்பார் சாப்பிடுவானா? இந்த முள்ளங்கி சாம்பார் சொல்றான். வில்லிவாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் நான் என் வண்டி வருது, என் வண்டி எதிர்க்க ஒரு 10 பெண்கள் ஓடி வராங்க. அந்த 10 பெண்கள் பார்த்தா புர்கா அணிந்து இஸ்லாமிய பெண்கள். அவங்க கிட்ட நெருங்கி எனக்கு பயம் வந்ததுன்றான். அட நாய, புர்காவை பார்த்து அந்த 10 பெண்களை பார்த்து நீ என்ன சொல்ல வர? பயம் வருதுன்னா நீ என்ன சொல்ல வர? இந்த மக்களுக்கு
எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? முந்தா நேத்து போன் பண்றான். நான் மசூதியில செயலாளர், 12 மசூதிக்கு நான் பெரிய மசூதியில செயலாளர். நானு போன் பண்றான் என் தலைவர், என் மசூதியோட தலைவருக்கு. என்னன்னு அவர் பில்லியாக்கு சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களா அந்த கட்சியில. அவன் சொல்றான், உங்க மசூதிக்கு ஏதாவது நன்கொடை எதனா தேவையா, இல்ல உங்க மசூதி கட்டமைப்பு ஏதாவது பணம் தேவைப்படுதா சொல்லுங்க, நான் செய்யறேன்றான். டேய், இந்த நாட்டுக்கே உணவளித்த, இந்த நாட்டுக்கு வைதூரியத்தெல்லாம் கொடுத்த ஒரே இடம் இஸ்லாமியர்கள் இடம். நான் என்னைக்கும் மதத்தை பத்தி பேசுறதுக்கு விரும்ப மாட்டேன். மத அரசியல் எங்களுக்கு பிடிக்காது. நாங்க தமிழருக்காக, தமிழ் மண்ணுக்காக, கலாச்சாரத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனா இவன் சொல்றான், உங்க மசூதிக்கு ஏதாவது நன்கொடை வேணுமான்னு இவன் கேட்கிறான். டேய், நீ கொடுத்துதான் மசூதியே எங்க மக்களையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுடா. நீ வச்சுக்கிற பணம் லாட்டரி மாட்டின உன் மாமனாரோட பணம். ஊரை ஓலையில வச்சு தாலி அறுத்து மக்களை கொண்டு, மக்களை சுரண்டி, அவனோட பணத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து எண்ணற்ற தாய்மார்கள் தாலி அறுத்து சம்பாதிச்ச அந்த பணத்துல இருந்து இவரு மசூதிக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேக்குறான். முந்தானத்து இவன் கார்த்தி என்ன சொல்லும்போது சொல்றாரு, அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்களே, இவர்கள்கிட்ட இவங்க சொல்லாம விஜய் வாகனம் போகும்போது குறுக்குல போயின்னு இருக்காங்களே, வண்டியில அடிபட்டு கால உடைஞ்சு கை உடைஞ்சு இப்போ தஞ்சாவூர்ல இருந்து வரும்போது 10க்கும் மேற்பட்டோர் அரசு ஆஸ்பத்திரியிலையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களே. சரி, அவர் தான் விஜய் தான் சொல்ல மாட்டாரு, என் பின்னாடி தொடராதீங்க அப்படின்னு இத பத்தி 2ஆம் கட்ட தலைவர் சொல்லாமே யாருன்னா சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? புசி ஆனந்தா. புசி ஆனந்த் அவன் ஊர்ல பாண்டிச்சேரியில புசி என்ற வார்த்தை, அந்த பேரை வச்சு அந்த ஊர்ல, அந்த ஊருக்கோட பேர் தான் புசி. அந்த பேர்ல மதுபான ஆலையை வச்சிருக்கவன் தான் புசி ஆனந்த். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் இட்டாந்து போறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், கஷ்டங்க, இல்லைன்னா அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்க கூட்டு வந்துருவோம். அண்ணா சொன்ன மாதிரி கொள்கை என்னடா உங்க கட்சிக்கு கொள்கைன்னா பொதுச் செயலாளர் அவரு, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர். அவர் சொல்றாரு, எங்களுக்கு கொள்கைன்னு கேக்குறாங்க, தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கொள்கை விஜய் மட்டும்தான். விஜய் தான் அவரோட கொள்கையா. இது பொதுச் செயலாளர். அடுத்து யாரு? இந்த ஆதவ அர்ஜுனா. மாட்டேல இது லாட்டரி, சுரண்டல் லாட்டரிய வந்து எதுக்கு இந்த சுரண்டல் லாட்டரி? இவங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்த்தா என்ன பிரச்சனைனா, அந்த சுரண்டல் லாட்டரி ஒழித்த ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். சட்டமன்றத்தில் அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இந்த லாட்டரினால எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எப்படி மக்கள் வாழ்வாதாரத்தில் இறக்குறாங்க, அவங்க சம்பாதிச்சு வந்த பணத்தை இந்த லாட்டரியில கொடுத்து எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க என்றெல்லாம் சட்டமன்றத்தில் பல முறை போராடி அந்த லாட்டரி சீட்டை வந்து தமிழ்நாட்டில் ஒழித்த தலைவர் எங்கள் தலைவர். அவன் இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கான். யாரே அந்த ஆதா வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தான். பார்த்தான் அந்த கட்சியின் ஊடாக ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்ட சொல்லி மீண்டும் லாட்டரி டிக்கெட்டை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு அவர் ஒரு பக்கம் முயற்சி. அதுக்கு முன்னாடி ஐடிவிங்க ஐபாக்கம் அந்த பிரசாத் கிஷோரை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலுக்காக அந்த பிரசாத் கிஷோரை கொண்டு வந்தது இந்த ஆதவர்ஜனா தான். அது மூலமா திமுக ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமான்னு பார்த்தா அங்க ஒரு பருப்பு வேவல, அவர் பருப்பு. ஏன்னா அவருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா இருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து எண்ணற்ற தலைவர்கள் அந்த கட்சியில இருக்காங்க கொள்கை கோட்பாடோட. அங்க இவனோட எதுவுமே செல்ஃப் எடுக்கல. அடுத்து பார்த்த இடம் தான் விஜய். இவர் தான் கரெக்டான ஆளு. நம்ம எது சொன்னாலும் தலையாட்டுவாப்புல, நம்ம கிட்ட பணம் இருக்குது, நான் எல்லா பணத்தையும் நான் செலவு பண்றேன், நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் பணம் செலவு பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் தான் எல்லாத்துக்கும் நம்ம இதுக்கெல்லாம் கரெக்டான இதுன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தில் யார் இருக்கா? லாட்டரி மார்ட்டினோட மருமகன், லாட்டரி மார்ட்டினோட பொண்டாட்டி. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாங்க? ஐஜேகேல இருந்தாங்க. இப்போ அதிமுக வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து அதே லாட்டரி மார்ட்டினோட பையன் எல்ஜேகே பாண்டிச்சேரியில கட்சி, அவரு பிஜேபி கூட கூட்டணி, 2 சீட்டு பாண்டிச்சேரியில. இன்னொரு பையன் இருக்கான், அவன் வந்து தமிழக விடியல் கட்சின்னு சொல்லிட்டு அவன் தமிழ் தேசிய
மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஏந்தி அவங்க களத்துல நின்று போராடி காவேரி பிரச்சனை, ஏன்னா காவேரி பிரச்சனை நான் சிறையில இருக்கும்போது அவங்களோட தோழர்கள் அருண், அப்புறம் ஒரு 2-3 தோழர்கள் சிறைக்கு வந்தாங்க. அந்த பையன் அவன் ஒரு பக்கம். எதுக்காக இதை சொல்றேன்னா, உன் குடும்பத்திலேயே ஒரு கட்சியில இல்ல, நீ தேர்தலே நிக்க போனா உனக்கு ஓட்டு போறது உன் குடும்பத்திலே கிடையாது. ஒருத்தன் அதிமுக, ஒருத்தன் பிஜேபி கூட்டணி, இன்னொருத்த தமிழ் தேசியத்திலேயே அதுல பயணிச்சுட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா உனக்கு போட மாட்டான் ஓட்டு. இவர் வில்லிவாக சட்டமன்ற தொகுதியில இவர் வேட்பாளர். அண்ணன் மாரிமுத்து சொன்ன மாதிரி நானும் வில்லிவாக சட்டமன்ற தொகுதியில தான் பிறந்து வளர்ந்து 44 வருடமா அங்கதான் படிச்சு அங்கதான் வளர்ந்தவன். நீ வா, நான் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். நீ எப்படி வந்து தேர்தலை பாக்குற, நீ என்னென்ன பண்ண, ஏன்னா சில விஷயங்கள்லாம் ஓப்பனா மேடையில பேச முடியாது, ஆனா தேர்தல் நேரத்தில் பேசலாம். அப்பவா உனக்கு நான் வச்சிருக்கிறேன். சரிங்களா? கொள்கை கோட்பாடுகளை பற்றி கட்சியின் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை கோட்பாடுகளை பற்றி சிறப்பாக மாரிமுத்து அவர்கள் பேசிவிட்டார்கள். அடுத்த அருமை அண்ணன் ஜம்பலிங்கன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசுவார்கள். ஆனா இன்னைக்கு பிஜேபி நேரடியாக நம்மளோட கொள்கை எதிரி, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எந்த காலத்திலும் பிஜேபி கூட ஒட்டவும் கிடையாது, உறவும் கிடையாது. அதுல தெளிவா இருக்கிறோம். நாங்க எல்லா கட்சியும் பார்ப்பாங்க. இப்ப நம்ம பேரிட்டு சொல்லவில்லை, அந்த கட்சியில 6 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா, இந்த கட்சியில 6 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா, அப்படி 2 கட்சியிலையும் பேசிட்டு ஒரு கட்சி முடிவு எடுப்பாங்க. நம்ம அப்படி அப்படிலாம் கிடையாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கோம் என்று தெளிவாக அருமை சகோதரர் மாரிமுத்து அவர்கள் சொன்னார்கள். ஒரு சீட்டாக இருந்தாலும் எதற்காக நாங்க அதிகாரத்துக்கு வரணும், எதுக்காக சட்டமன்றத்துக்குள்ள போனோம், சட்டமன்றத்துக்குள்ள போனா என்ன செய்ய முடியும், எங்க தலைவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றெல்லாம். எந்த 234 எம்எல்ஏல 233 எம்எல்ஏ எந்த வேலை செஞ்சாங்களோ செய்யலையோ, மக்களுக்காக மண்ணுக்காக ஒரு அரசு மக்களை எதிர்த்து மக்களுக்கு ஆபத்தான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதுல சண்டையே வந்தாலும் சரி, பதவியே போனாலும் சரி, ஒரே கொள்கை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். வெளியே வந்து கூட பேட்டி கொடுத்தாரு. என்னன்னு பேட்டி கொடுத்தாரு? மிஞ்சி போனா நம்ம எம்எல்ஏ பதவி கொடுங்க, அவ்வளவுதானே. எம்எல்ஏ பதவி இருந்தா சட்டமன்றத்தில் பேச போறேன், எம்எல்ஏ பதவி தினந்தோறும் மக்கள் மன்றத்தில் பேசுவேன், ரோட்ல வந்து பேசுவேன், மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்த அந்த கட்சியை வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்றத சொல்லுவேன் உறுதியா சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான். எம்எல்ஏவா இருக்கணும், பதவி ஆசை வேணும், அவருக்கு என்ன ஆசை இருக்கா? கிடையாது. எதற்காக அவர் எம்எல்ஏ இருக்கணும்னா மக்களுக்காக அவர் எம்எல்ஏ இருக்கணும். அறநிலையத்துறை அமைச்சர் சேனபாபு அவர்களுக்கும் எங்கள் தலைவர் அண்ணன் வேலுமுருகன் அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு கொள்கை முரண்பாடு, அங்க பிரச்சனை நடக்குது சட்டமன்றத்தில், போட்டு காட்டினாங்க. ஏன் சீட்டு தரலன்னு சண்டை போட்டாரா, இல்ல பணம் தரலன்னு சண்டை போட்டாரா தலைவர் அவர்கள்? கிடையாது. கோயில்ல தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் அது என்னன்னா தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம், தமிழ்ல தானே அர்ச்சனை செய்யணும் சொல்லி அங்க சண்டை போட்டாரு. வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் சொல்லிட்டு அங்க இருக்கிற துரைமுருகன் அவர்கிட்ட சண்டை. மக்களுக்காக மட்டுமே சிந்திச்சு காலையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சபாநாயகரை சந்திச்சு இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி ஒரு சட்டம் திருத்தம் வருது, இந்த சட்டம் வந்து மக்களுக்கு எதிரானது, இதை பத்தி நான் பேசணும், ஒரு 5 நிமிடம் கொடுங்க, ஒரு 2 நிமிடம் கொடுங்க. யாருக்காக? 5 வருஷத்துல எண்ணற்ற கேள்விகளை கேட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை அனைத்தும் செய்த ஒரே தலைவர், ஒரே எம்எல்ஏ எங்க அண்ணன் மட்டும்தான். வேற யாரும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யோசிக்கல. தொடர்ச்சியா 5 ஆண்டு காலம் நம்மள அத்தனை கேள்விகள் கேட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த இந்த வேலுமுருகன் அண்ணன் அவர்கள் நாளைக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ 4 சீட்டோ வந்தா நம்மள 4 பக்கமும் நின்று கேள்விகளை கேட்பாங்க. அதற்கு நம்ம பதில் அளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த ஒரு பயத்தினாலதான் எங்களுக்கு சீட்டு, ஒரு சீட்டுக்கு மேல 2 சீட்டுக்கு மேல சொல்றதுக்கு பயப்படுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. கொடுத்தா சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம், கொடுக்கலனா அண்ணன் முடிவு எடுத்தா தனித்தும் நிற்போம். எல்லாத்துக்கும் தயாரா தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எந்த எழுப்பதற்கு ஒண்ணுமே இல்ல, நாங்க யோசிப்பதற்கு ஒண்ணு இல்ல. மக்களுக்காகவே தொடர்ச்சியாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர். எப்படி பிஜேபி கொள்கைக்கு எங்கள் கொள்கைக்கு நேர் எதிரான வரும்,
அது போல அதை விட மிக 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 இப்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது இளைஞர்கள். சகோதரர் சொல்லும் போது சொன்னாரு, சனிக்கிழமை தான் அவர் வெளியே வருவாரு, சனிக்கிழமை தான் ரோட் ஷோக்கு போவாரு, சனிக்கிழமை தான் வந்து பொதுக்கூட்டம் நடத்துவாரு அப்படின்னு. எதுக்கு அவர் சனிக்கிழமை நடத்துறாருன்னு தெரியுங்களா? சனிக்கிழமை தான் பள்ளி விடுமுறை, சனிக்கிழமை தான் கல்லூரி விடுமுறை, சனிக்கிழமை தான் நம்ம கூலி தொழிலாளிகள் நம்ம சகோதரர்கள் வேலைக்கு போயிட்டு முடிச்சிட்டு வர நேரம். இவர் நிர்வாகிய நம்பல, ரசிகர் கூட்டம், மாணவர் கூட்டம் இவங்க எல்லாம் வரணும்னா சனிக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. அதுக்காக சனிக்கிழமை இவர் வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு பிறகு 51 பேர் இறந்துட்டாங்க. துக்க நிகழ்ச்சியில கூட எதிரே கலந்துக்க மாட்டார் இவரு. அந்த இறப்பு சம்பவத்தில் கூட எடுத்தா பாரு ஓட்டான்னு சொல்லிட்டு கரூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து நேரம் போயிட்டாரு அவர் வீட்டுக்கு. சரி இவரு ஓடினாரு. அண்ணா சொல்ற பேர் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அடுத்து புஷி ஆனந்த் அவர் ஓடினாரு. அவர் எங்க இருக்கிறாரு? கடல்ல போட்ல. அவர் ஒரு பக்கம். அடுத்து ஆதவஜனா, அடுத்து நிர்மல் குமார். இதுல எதுக்கு ராஜ்மோகனை பத்தி கடைசியா சொல்றேன்னு சொன்னா, இவன் ஆட்டத்திலே கிடையாது இந்த ராஜ்மோகன்றவன். இவன் இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாங்க பாருங்க, நானும் ரவுடி தான் ஏய் நான் ரவுடின்னு பாம் ஆயிட்டேனா என்ன ஏத்தரா தயவு இல்ல நம்ப மாட்டாங்க ஜனங்க. அது மாதிரி இவர் வந்து அந்த கரூர் மாவட்டத்தோட எல்லையில ஒரு ரூம்ல ஒரு லாட்ஜில் தங்கி இருந்தான். ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனை, உன்னை பார்க்க வந்த மக்கள் செத்து மடியிறான், அத கூட உன்னால போய் பார்க்க முடியல, அதுக்கு எடுத்து ஓடுற. 16 நாள் கழிச்சுதான் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் ஆமா எப்படி ஓட்டுல இருந்து தலையை வெளியே எடுக்குமா புஷி ஆனந்த் வெளியே வராப்புல. இவர் இப்ப சமீபத்தில் இப்ப சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்லிட்டு இருக்காரு விஜய்? பெண்களுக்கு நாங்கள் சம உரிமை கொடுப்போம், பெண்களுக்கு நாங்கள் சம உரிமை கொடுப்போம். ரேஷன் கடையில 500 கார்டு, ரேஷன் கடையில பெண் விற்பனையாளர் இருந்தா அவருக்கு உதவியாளராக பெண் எடை போடு வருவான், ஆண் விற்பனையாளர் இருந்தா ஆண் எடை போடுற வரான். மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி, பெண் எஸ்பி, மாவட்டத்துக்கு ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ், அது பெண் ஐஏஎஸ். அது மாதிரி சமமா பிரிப்போம். ஏடா முட்டாளே, தயவு செய்து அவன் கூட இருக்கிறவங்க வந்து அவருக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு கட்சியோட தலைவரா வந்துட்டாரு, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதாம அதுல வந்து தேர்ச்சி பெற்று மாநிலத்திலே முதன்மையா நீ தேர்ச்சி பெற்ற பிறகுதான் நீ விரும்பக்கூடிய இடத்தை உன்னால சொல்ல முடியும். இல்லனா டெல்லி தான் முடிவு எடுக்கும். யார் வந்து இந்த மாநிலத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு யார் எஸ்பி யார் கலெக்டர் அப்படின்னு யார் முடிவு எடுக்கணும்? இது கூட அடிப்படை மூல கூட இல்லாம மாவட்டத்துக்கு ஒரு பெண் எஸ்பி, மாவட்டத்துக்கு ஒரு பெண் ஐஏஎஸ், மாவட்டத்துக்கு அப்படி சரிசமமா கொடுப்பாரா பெண்களுக்கு. பெண்கள் பாதுகாப்புனா இவருக்கு பயங்கர இதுவான். அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு சொல்லுது, பெண்கள் பாதுகாப்பு திமுக திராவிட அரசுகள் திராவிட ஆண்டார நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒரு பொண்ணு பேசுது. அம்மா நீ பேசுற பத்தியா மைக்ல? இதுவே பெண் பாதுகாப்பு தான். இல்லன்னா நீ எல்லாம் மைக்ல பேச முடியுமா? அது சொல்லுது. அது சொல்லிட்டு சொல்லுது, சரிம்மா இப்ப பெண் விஜய் வந்தா பெண் 2024 விஜய் வந்தா பெண்ணுக்கு. ஆமாங்க, இப்ப நான் கூட்டத்துக்கு போனேன் பாருங்க, இவ்வளவு மத்தியில நான் நின்று வரேன், என்ன எதுவுமே நடக்கல, நான் இதுவா இருக்கேன், அப்ப அது பாதுகாப்பு தானே. இவ்வளவுதான் அவங்களோட புரிதல். ஒவ்வொரு பொண்ணும் அந்த கட்சியில அந்த துண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் பேட்டி கொடுக்கறத பார்த்தா வயிறா எரியுது. அக்கா தங்கச்சி என்னன்னா பொண்டாட்டியா இருப்பேன்றான். இது போல ஒருத்தரும் ஒரு விஷயம் பேசும்போது அந்த ராமர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லுவான், பிள்ளைய அருமையா வளர்த்திருக்கம்மா ஒத்தரசா, பிள்ளைய அருமையா வளர்த்திருக்க. இன்னொரு சொல்லுது, கடைசியில முடிச்சிடுறேன். லாஸ்டா ஒண்ணு ஒரு பொண்ணு சொல்லுது, இப்போ முந்தா நேத்து என்ன சொல்லுது, பிச்சை எடுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கானா. நம்ம தூய்மை பணியாளர் இருக்காங்க இல்லையா, அதுல கூட்டுற பேருக்கிற அக்கா, அதான் அந்த அம்மா 4 புருஷனை வச்சுக்குதான். ஏழை எளிய ஒருத்தர் சொல்றது, பணமே இல்லாத 10 பொண்டாட்டி வச்சிருக்கானா. எங்க தளபதிக்கு கோடி கணக்கான பணம் இருக்குது, அவர் எத்தனை பொண்டாட்டியை வேணாலும் வச்சு பேர் உனக்கு நாளா வந்தது கேக்குது. இந்த கட்சியில ஒருத்தருக்கு ஆள் கட்சி, இனோவா சம்பத்து,
இனவ சம்பத்து போய் ஆள்கட்சி சம்பத்து அவன் சொல்றான். ஒரு படத்துல சொல்லுவான் பாருங்க, மக்கள் எங்க காரி துப்புனா தொடச்சுப்போம். அது உண்மையாவே அவனுக்கு தகும். அவன் சொன்னான், நாட்டை ஆள வந்த இவனெல்லாம் ஒரு தவக்கலை, இவன் ஒரு தற்கூரி, தமிழ்நாட்டுக்கு தலைவிதி அப்படிலாம் சொல்லிட்டு அந்த கட்சியில போய் உட்காந்துக்கிறான். இவன் எப்படியாப்பட்ட தற்கொலை, இவன் எப்படியாப்பட்ட தவக்கலை, இவன் எப்படியாப்பட்ட மானம் கட்டவன். இவன் திமுக வந்த கதை தெரியுங்களா? அமைச்சர் சேகர்பாபு 50 லட்சம் படிப்புக்காக, அவன் பையன் படிப்புக்காக காசு கேட்டிருக்கான். அந்த காசு அவர் தரலன்னு சொல்லிட்டு அதுக்காக கட்சி மாறிக்கிறான். இவெல்லாம் ஒரு கொள்கைவாதி, ஒரு காலத்துல தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுத்தி இருந்தவன். இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிட்டே போலாம். ஆனா நம்ம அண்ணா ஜெபலிங்கம் அவர்கள் பேச வேண்டிய சூழ்நிலையால எனது உரையை இங்கே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.